வணக்கம் தமிழ்நாடு. விஜயை ரேகிங் பண்ணல, ஜூனியர் சீனியர் ரேகிங் இருக்கலாம், ஆனால் தப்பான ரேகிங் தான் தப்பாகிடும். இப்போ நான் தான் விஜய்னு வச்சுக்கேன். இப்போ நான் எடுக்க போகிற டிசிஷன் விஜய் பிரதர், அது உங்களுக்கு தெரியும், பொறுமையாக எடுக்க போகிறீங்க. அது முன்கூட்டியே நான் சொல்கிறேன், டென்ஷன் ஆகாதீங்க. ரேகிங் பண்ணுறாங்க, எதிர்கட்சி என்னென்ன தான் பண்ணிச்சின்னு உங்கள் வேலை என்ன, மக்கள் வேலை. நீ என்னென்ன பண்ணாண்டா எடுத்து வெளியே விடுங்க. அவங்க பண்ணது எங்கால் 10 நாள் தான் ஆகுது, 6 மாதம் கம்முன்னு இருக்கணும்னு சொல்லிவிடுங்க. ரெண்டாவது, இப்போ விஜய் பிரதர் நான் வச்சுங்கப்பா, இப்போ ஜோசியம் என்பது உலக மக்கள் எல்லாம் பார்க்குறது. நான் அந்த பொசிஷன் கொடுத்துட்டு வந்தது காரணம், நான் சமத்துவம்னு காட்டினேன். ஆனால் நீங்கள் எதிர்த்து கேன்சல் பண்ணுறீங்க, புரிகிற மாதிரி. நீங்கள் நாளைக்கு நான் அறநிலைத்துறையை கேன்சல் பண்ணுவேன். அப்போ உங்கள் சனாதன எதிர்ப்பு இது மாதிரி இருக்காதா? இது மூட நம்பிக்கைனா அப்போ அதில் வர காசுலாம் அப்போ சனாதனத்தை எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்க மாட்டீங்களான்னு பார்க்கலாம். ரெண்டாவது, நான் யாரை வேணால் பொசிஷன் வைப்பேன். நீ எதிர்கட்சி எடுத்துனே இருக்கேன், ஆளுங்கட்சி நான் மெஜாரிட்டி காட்டுவேன். அசம்பிளிலே எப்போ ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் நான் போட்டு வந்துருப்பேன். கவுண்ட் அதிகமாக வந்துடுச்சுன்னா நீ என்னத்துக்கு தடுப்பேன்? என் பின்னாடி சூப்பர் சீனியர் பிஜேபிக்கு தெரியணும். உனக்கு நீ இன்டெரக்டாக போய் காலில் விடுறது, எனக்கு டேரெக்டாகவே நாங்கள் டீல் பண்ணிப்போம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் ரேகிங்லாம் பண்ண ஃப்யூச்சரில் சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓம் நம சிவாய. நெக்ஸ்ட்டு